முருகனை துணை. அனைவருக்கும் இனி வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு கடன்களை தீர்க்கும் தேய்பிறை அஷ்டமி பரிகாரம். அஷ்டமி திதி என்பது கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக திகழ்கிறது. கால பைரவர் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வமாகவும் சிவ அம்சமாகவும் திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மையும் காத்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். அப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய அஷ்டமி திதியில் அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கால பைரவரை முழு மனதோடு யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவித கிரக தோஷமும் அணுகாது. மேலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நேராது, துர்மரணங்கள் நிகழாது, தீய சக்திகள் அண்டாது என்று கூறிக்கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியான அஷ்டமி திதியும் உகந்த கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையும் திகழ்கிறது. இந்த இரண்டும் இன்று ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் செப்டம்பர் மாதம் இன்று 14ஆம் தேதி கூடிய தேய்பிறை அஷ்டமி திகழ்கிறது. இந்த நாளை தவறவிடாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அது நமக்கு பல மடங்கு பலனை தரும். பொதுவாக தேய்பிறை அஷ்டமி என்பதே ஒரு நல்ல ஒரு விஷயம். தேய்பிறையில் பைரவரை வழிபட்டால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை வழிபட்டால் கால பைரவர் நம் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைப்பார். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:16 மணிக்கு அஷ்டமி திதி தொடங்கி மறுநாள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காலை 7 மணி வரை இருக்கிறது. பொதுவாக கால பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் என்பது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் வரும். இந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய கால பைரவரின் அபிஷேகத்திலும் வழிபாட்டிலும் கலந்து கொள்வது கூடுதல் பலனை தரும். அதே நேரத்தில் வீட்டில் ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு ஒரு கிழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை, 8 மிளகு, ₹1 நாணயம் வேண்டும். பலரது இல்லங்களில் கால பைரவரின் படம் என்பது இருக்காது. அதனால் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தியை பொருத்தி வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சிறிய தட்டை எடுத்து கொள்ளுங்கள். அந்த தட்டின் மேல் பன்னீரில் சுத்தம் செய்த வெற்றிலையை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். பிறகு அதில் ₹1 நாணயத்தை வைக்க வேண்டும். நாணயத்தையும் பன்னீரால் சுத்தம் செய்திருக்க வேண்டும். அடுத்ததாக 8 மிளகை எடுத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மிளகாக வெற்றிலையில் வைக்கும் பொழுது கால பைரவரை மனதார நினைத்து ஓம் கால பைரவரை போற்றி ஓம் எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே வைக்க வேண்டும். ஓம் கால பைரவரே போற்றி ஓம். இவ்வாறு வைத்து முடித்த பிறகு கால பைரவரிடம் முழு மனதோடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். தீபம் குறைந்தது 45 நிமிடமாவது எரிய வேண்டும். அதுவரை இந்த வெற்றிலையும் மிளகும் அப்படியே இருக்கட்டும். தீபத்தை குளிர வைத்துவிட்டு ₹1 நாணயத்தை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு வெற்றிலையில் இருக்கக்கூடிய மிளகை மட்டும் எடுத்து மூட்டையாக மடித்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து திருஷ்டி சுத்துவது போல் வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்ற வேண்டும். பிறகு தங்களுக்கு தாங்களே வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும். அருகில் நீர்நிலைகள் இல்லை எனும் பட்சத்தில் கால்படாத ஏதாவது ஒரு இடத்தில் அதை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும். வீட்டிற்குள் வரும்பொழுது முகம், கை, கால்களை கழுவிவிட்டு வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, கால பைரவர் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். அந்த ₹1 நாணயத்தை அடுத்த முறை செல்லும் பொழுது சிவ ஆலயத்திற்கு சிவன் கோவிலில் உண்டியலில் போட்டுவிட வேண்டும். இப்படி செய்து பாருங்கள். கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடன் சுமைகளும் அனைத்தையும் கால பைரவர் தீர்த்து வைப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.